ஹலோ எவ்ரிவன், நான் மறுபடியும் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எத்தனை திட்டங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் முன்னாடியாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லாருமே வந்து பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து பணத்தை போட்டு வச்சுப்போம். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுறது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வட்டி சதவீதம் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 4% தான் கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸே கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணம் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களில் வந்து நம்ம பணம் போடுறது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வட்டி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம எல்லாருமே யோசிப்போம், பேங்க்கில் போடுறது தான் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் வந்து பேங்க்கும் சரி, போஸ்ட் ஆஃபீஸும் சரி, ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் செக்டர் தான். நம்ம வந்து பயப்படாமல் வந்து முதலீடு பண்ணலாம். அடுத்தது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதலாவதாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து பேங்க்கு தர மாதிரி தான் இந்த இதுக்கும் வட்டி தராங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4% வட்டி தராங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்யூரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.7% வட்டி தராங்க. இந்த திட்டத்தோட கால நீட்டிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைம் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி வந்து கால நீட்டிப்புலாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் 1 வருஷம் பணம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.9% இருக்கும். அதே நீங்கள் 2 வருஷமாக வந்து பணம் போடுறீங்க அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு அந்த வட்டி வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7% இருக்கும். நீங்கள் 3 வருஷம் வந்து பணம் போடுறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1% இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிபிஎஃப் திட்டம் இருக்குது. இது வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிபிஎஃப்க்கு வந்து கால நீட்டிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 வருடங்களாக இருக்குது. இதுக்கு வந்து வட்டி எவ்வளோ தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1% தராங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு வந்து கால நீட்டிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்களாக இருக்குது. இந்த திட்டத்துக்கான வட்டி எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.4% தராங்க. அதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து 5 வருடங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.5% வட்டி தராங்க. அடுத்தது வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு வந்து எத்தனை வருடங்கள் கால நீட்டிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்களாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ வட்டி தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.7% வட்டி தராங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதிகப்படியான வட்டி எதுக்கு தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 திட்டம் இருக்குது. ஒன்று வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. 2 வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டம் இருக்குது. இந்த 2 திட்டத்துக்காக வந்து முக்கியமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 8.2% வட்டி தராங்க. இந்த 2 திட்டத்துக்கான வந்து ஏன் வந்து 8.2% வட்டி தராங்கன்னு அப்படின்னா முதியோர்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் இவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்த 2 திட்டத்துக்கு வந்து 8.2% வந்து வட்டி கொடுத்துருக்காங்க. முதியோர்களுக்கான திட்டம் வந்து எத்தனை வருஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்களாக இருக்குது. 5 வருடங்களுக்கு வந்து 8.2% வட்டிக்கு தராங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து எவ்வளோ வட்டி தராங்க பார்த்தீங்க 8.2% வந்து வட்டி தராங்க. இதோட கால நீட்டிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 வருடங்களாக இருக்குது. இந்த திட்டத்தின் மூலியமா வந்து இவங்க பலனடைகிறதுக்காக தான் வந்து இவ்வளோ வட்டி தராங்க. ஸோ இதன் மூலியமா வந்து முதியோர்களும் பெண் குழந்தைகள் வந்து பலனடையலாம். ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள்னு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வந்து அதிகப்படியான வட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முதலீடு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 வருடங்கள் வந்து பேங்க்ல பணம் போடுறதுக்கும் அதே 5 வருடங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பணம் போடுறதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து 5 வருடங்கள்ல வந்து எந்த திட்டத்தில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த திட்டத்தில் போகிறது தான் உங்களுக்கு வந்து பண வருவாயை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.